இயேசு பாவத்தை தண்டிப்பார்னு பேசிட்டு இருக்கிறோம். ஆனா வேதம் இயேசு பாவத்தை மன்னிப்பார்னு போட்டுருக்கு. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? when you think about God, அவரை நீங்க பாவிகளை பனிஷ் பண்றவரா பாக்குறீங்களா, பாவிகளை forgive பண்றவரா பாக்குறீங்களா? பழைய ஏற்பாடு பாவிகளை தண்டித்தது, புதிய ஏற்பாட்டுல இயேசு பாவிகளை மன்னிக்கிறார். he gives forgiveness. பாவிக்கு ஆண்டவர் என்னங்க கொடுத்துருவாரு? வர சொல்லுங்க, ஆண்டவர் மன்னிப்பு கொடுப்பாரு. இயேசு வாழ்ந்த நாட்கள்ல பாவியெல்லாம் இயேசு கிட்ட நம்பி ஒரு அற்புதத்தை வாங்கிட்டு போறான். ஆனா ஆலயத்திலே கூடியிருக்கிறவன் நான் தான் கரெக்ட், நான் தான் பர்ஃபெக்ட், நான் தான் ஆபிரகாமின் சந்ததி, நான் நியாயப்பிரமாணத்தை கரெக்டா கைப்பிடிக்கிறேன்னு சொல்றவனுக்குலாம் ஒன்றும் நடக்கல. காரணம் என்னன்னா, அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. பிரேயர்ல உங்களுக்கு பரிசுத்தம் இருந்தா அவங்க ஜெபம் கேட்கப்படும், இல்ல விசுவாசம் இருந்தா ஜெபம் கேட்கப்படும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்? பிரேயர்ல என்ன மனநிலையில வரீங்கன்னா, பிலீவிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து வாருங்கள். அவருடைய நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற மனநிலையில நீங்கள் ஜெபிப்பீர்களானால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அவைகளை எல்லாம் என்ன பண்ணுவீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். இந்த மாதிரி ஒரு ப்ராமிஸை யாருமே கொடுக்க முடியாது. என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க, என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க. விசுவாசத்தோடு எவைகளை கேட்பீர்களோ அது எல்லாமே உங்களுக்கு தான். அது எல்லாத்தையுமே பாருங்க. இந்த உலகத்திலேயே சில இடத்துல சிலருடைய பேரை யூஸ் பண்ணா நம்மளுக்கு ரெஸ்பெக்டே அதிகமாகுது. அவர் சொல்லிவிட்டாருங்க அப்படின்னு சொன்னா உடனே வணக்க வைக்கிறாங்க. என்ன வேணும் சொல்ல சார், எடுத்துக்கோங்க. ஏன்னா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல நான் போறேன். அவன் என்ன பார்க்கல, நான் சொன்ன பேருக்காக மரியாதை கொடுக்குறான். சில இடத்துல ஒரு சிலர் அனுப்பிச்சுடுறாங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்க போயினா, நம்ம போய் அவன் நம்மளை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பயங்கரமா ட்ரீட் பண்றாங்க. ஆனா அவங்க பேரை சொன்னோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற மரியாதையே வேற. சார் உட்காருங்க சார், வாங்க சார், முன்னாடியே வந்தோன்னு சொல்லிக்கலாம்ல சார். அப்போ உலகத்துல ஒரு மனுஷனுடைய பேருக்கு இவ்வளவு மரியாதை இருக்குன்னா, நீ ஜபத்துல வரும்போது உன் பரிசுத்தத்தை தூக்கிட்டு வராத, நீ சரின்னு தூக்கிட்டு என் நாமத்தை யூஸ் பண்ணி பாரு, நீ கேட்கறதெல்லாம் உனக்கு கிடைக்கும்ன்றாரு. பிலீவ் இன் மை நேம். என் நாமத்தை நம்பிக்கையில, என் நாமத்தினால எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் என்ன பண்ணுவீர்கள்? அப்ப இயேசுவின் நாமத்தின் மேல ஒரு விசுவாசத்தை வச்சு நான் கேட்டா, என் ஜபத்துல நான் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறேன். இன்னைக்கு பிசாசு குற்ற உணர்வினால நிறைய பேரை ஜெபிக்க விடாம தடுக்கிறான். நிறைய பேரால எஃபெக்டிவா ப்ரே பண்ண முடியல. காரணம் என்னன்னா, செஞ்சதப்பெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நிக்குது பிரதர், என்னால ப்ரேயர் பண்ண முடியல, ஜெபம் பண்ணி என்ன யூஸ்ன்னு என் மனசுல தோணுது, நீ எல்லாம் ஜெபம் பண்றியா அப்படின்னு என் மனசே என் மனசாட்சியே என்னை பார்த்து கேட்குது. அப்போ இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க பாவின்ற ஐடென்டிட்டியில ஜெபிக்க கூடாது. இயேசுவின் நாமத்துல நான் நீதிமான் ஆயிருக்கிறேன் என்கிற அடையாளத்துல ஜெபியுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். யோவான் சொல்றாரு, உங்களுக்கு நான் அதை எழுதுறேன். எதுக்கு எழுதுறேன்னு தெரியுமா? நீங்களாம் பிள்ளைகள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா படப்போகிறதா? உங்கள் பாவங்கள் அவருடைய நாமத்து நிமித்தம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? உங்க பாவ மன்னிப்பு கூட உன் அறிக்கை கிடையாதுப்பா, அது அவர் நாமத்து நிமித்தம் மன்னிக்கப்பட்டிருக்கிறாய். Even the forgiveness, I receive my forgiveness in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே நான் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறேன். All my sins are forgiven on the cross. சிலுவையிலேயே என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்னை பார்க்கும்போது பாவியாக பார்க்கவில்லை, தேவனுடைய பிள்ளையாக பார்க்கும்போது நான் எப்படி என்னை பாவியாக பார்க்க முடியும்? நான் சொல்றேன், தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாரோ அப்படி பாருங்க. உலகம் சொல்லித்தர மாதிரி பார்க்காதீங்க. பல பேர் நம்மளை யாராவே நம்மளுக்கு காட்டி கொடுத்துட்டாங்கன்னா, இந்த சபையிலே மோசமான பாவி நீதான், ஊர்லயே மோசமான பாவி நீதான், உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்தது இல்லைன்னு பாவின்ற அடையாளத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. ஆனா இங்க யோவான் சொல்றாரு, இல்ல பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு நான் எழுதுகிறேன். All your sins are forgiven. சத்தியம் தெரியலனா, இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்கு என்ன செஞ்சு முடிச்சாரு, பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படுகிறது, பாவ மன்னிப்பை எப்படி பெற்றுக்கொள்கிறோம். அதாவது இயேசு பாவத்தை தண்டிப்பார்னு பேசிட்டு இருக்கிறோம், ஆனா வேதம் இயேசு பாவத்தை மன்னிப்பார்னு போட்டுருக்கு. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? when you think about God, அவரை நீங்க பாவிகளை பனிஷ் பண்றவரா பாக்குறீங்களா, பாவிகளை forgive பண்றவரா பாக்குறீங்களா? பழைய ஏற்பாடு பாவிகளை தண்டித்தது, புதிய ஏற்பாட்டுல இயேசு பாவிகளை மன்னிக்கிறார். he gives forgiveness. பாவிக்கு ஆண்டவர் என்னங்க கொடுத்துருவாரு? வர சொல்லுங்க, ஆண்டவர் மன்னிப்பு கொடுப்பாரு. ஒரு பாவிய அவனுக்கு நினைப்பூட்டி, அவனை வேதனைப்படுத்தி, குற்றப்படுத்தி, அவனை அடிக்கிறவர் அல்ல, அவனை மன்னிச்சு அவனுக்கு புது வாழ்க்கை கொடுக்கிறவர், அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கிறவர். உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நாடான்னு நிறைய இடத்துல சொல்றாரு இயேசு. இத அவன் கேட்டவன், அவன் எந்திரிச்சிட்டான். ஆனா சுத்தி இருக்கிறவங்களால ஏத்துக்க முடியாது. எப்படி ஒரு பாவியை மன்னிக்கலாம்? என்னைக்குமே மதம் உன்னை இலவசமா நீங்க வாங்குறதுக்கு இடமே கொடுக்காது.
மதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதோ ஒன்று செலுத்தி வாங்கினா தான் அது நல்லது. ஃப்ரீயா கிடைச்சிட்டா அது மதம், அது நல்லது இல்லைன்னு சொல்லிடும். ஆமென்.